ரோகிணி சொன்ன அத்தனை பொய்க்கும் நம்ம விஜயாவுக்கு தெரிஞ்சால் ரோகிணியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை முத்துட்ட சொல்கிறாரு, என்னடா கண்ணா, இந்த பொண்ணு ஒரு பிள்ளை பெக்க சொன்னால் இவ்வளோ விஷயத்த சொல்லுது. ஒரு குழந்தை ஆகிறது பெக்கிறது அதுதானே ஆனந்தம் ஒரு பெண்ணுக்கு. அந்த விஷயமே வேண்டான்னு இந்த பொண்ணு சொல்லுதுன்னா இது என்னடா பொண்ணு இப்படி இருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாப்பா, இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தை பெக்கிறது ஒரு வேலையாக நினைக்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு விரும்புகிறதே இல்லை. அப்படிலாம் பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாப்பா, இப்போ உள்ளவங்க எல்லாரும் அப்படி தான் நாகரீகம்னு நினச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாடாய் தாய் மூலியமாக குழந்தை பெற்று அந்த குழந்தை தான் பாதி வேறு வளர்க்குறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீங்களும் அதை மாதிரி தான் செய்ய போகிறீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அது ஒரு காலத்துலையும் நடக்காதுப்பா. உங்களுக்கு நான் உண்மையாக தான் இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட பேச்சை மீறி நான் எந்த விஷயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே விஜயா பயங்கரமாக பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க, பாருங்க, ஃபஸ்ட்டு குழந்தை பெக்க போகிறது எங்கள் மனோஜி தான். எனக்கு மூத்த பேரன் தான் வருவான். அதுவும் மூத்தவன் மகன் பேரனை தான் நான் கொஞ்சம் போகிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க ரோகிணிகிட்ட, ரோகிணி என்ன நீ ஃபஸ்ட்டு பிள்ளை பெப்பியா, நீனும் வாடகை தாய் தான் பெற்று கொண்டு வந்து எனக்கு வளர்ப்பு பேரனை கொண்டு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி, அதே மாதிரி தவறை நான் எப்பவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரோகிணி நம்ம விஜயாட்ட சொன்னோன்னே விஜயாவுக்கு சந்தோஷமாகுது. அப்படி எனக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்று கொடு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. மனோஜி உடனே சொல்கிறாரு, அம்மா அது நடக்கும்போது நடக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய், பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு நம்ம ரோகிணி தான். அப்போனா அவங்க அப்பா ஜெயிலுக்கு விட்டு வெளியே வந்த பிறகு அத்தனை சொத்தையும் நம்ம ரோகிணி பேருக்கு தான் எழுதி வைப்பாங்க. பேரம்பேத்திலாம் வந்தால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து நம்ம ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, ரோகிணி நான் எதுவும் சொல்கிறது தப்பா அப்படின்னு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி அப்படிலாம் தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எங்கள் அப்பா வெளியே வந்த பிறகு என் சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் மாறும், அதுக்கடுத்து என் குழந்தைகளுக்கு தான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்து சொல்கிறாங்க, நீங்கள் அப்போ இருந்து மலேசியா தான் சொல்கிறீங்களே தவிர உங்கள் அப்பாவை இது வரைக்கும் ஃபோனில் நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. நாங்கள் இருக்கக்கூடியவங்க யாரும் இது வரைக்கும் உங்கள் அப்பாட்ட பேசுனதே கிடையாது. நீங்கள் என்னென்னா உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்றீங்க. ஆனால் ஆகுனா எங்கள் அம்மா வாயை அடைக்கிறதுக்கு எங்கேருந்தோ வந்து பணத்தை அந்த சிட்டிகிட்டேருந்து நீ வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா வாயை அடைச்சிடுதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயா கேட்குறாங்க, அது யாருடா சிட்டி? ஆமாம், ரோகிணிக்கு வந்து அதிகமாக கடன் கொடுக்கறது சிட்டி தான். அது ஏற்கனவே இந்த சத்தியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, அவங்ககிட்ட தான் ஃபைனான்சியல் வாங்கி வட்டிக்கு வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்பப்போ கடனை வாங்கி. அப்படியா ரோகிணி அப்படின்னு நம்ம விஜயா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை ஆண்டி, அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதனால் தேவைக்கு கொஞ்சோண்டு பணம் வாங்கினேன், அதை முத்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு விஜயாட்ட நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. உடனே இந்த முத்துக்கு வேறு வேலை இல்லை, அவள் எங்கே போகிறா எங்கே வாரா இதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். என் ரோகிணி எப்போதுமே என் மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்கா. அதே மாதிரி அவன் மேலே நானும் நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவள் வந்து நல்லது தான் மேலே செய்வாள். சீக்கிரமாக அவங்க அப்பா மலேசியாலேருந்து வந்து எல்லா கடனையும் அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணிக்கு கவலையாக இருக்குது. ஐயையோ, பணம் நம்ம இவங்ககிட்ட கொடுக்கலனா நம்மளை பாடாலாம் படுத்துவாங்க. அதுவும் இந்த விஜயா சும்மாவே ஆடுவாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு இவ்வளோ விஷயம் எங்கள் அப்பா மலேசியாவில் இல்லை, அதுக்கடுத்து எனக்கு இன்னொரு இடத்துல மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அந்த மனோஜ் கூட நம்மளை வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு ரோகிணிக்கு பல மைண்டில் ஓடுது. இதெல்லாம் எப்படி நான் சமாளித்து வெளியே போகிறேன் அப்படின்னு அவளுக்கு தூக்கம் இல்லாமல் ரோகிணி வந்து என்ன செய்ய அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. அந்த சைட்லேருந்து மனோஜ் நான் டியூட்டிக்கு போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. உடனே இந்த சைடில் முத்து, ஏம்மா நான் எனக்கு ஆஃபர் இருக்குது, நான் கிளம்புறேன்னு மீனாட சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிடுறாங்க. உடனே விஜயா வந்து நம்ம ரோகிணிகிட்ட, உங்கள் அங்கிள்கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு 30 லட்ச ரூபா ரெடி பண்ணுமா, அப்படி கொண்டு போய் இந்த முத்து கையில் கொடுத்துட்டா நமக்கு நம்ம ஸ்டோர் ரூமில் நம்மளே ஓனராக உட்காந்துக்கலாம். நீனும் மனோஜ் தான் அந்த ஸ்டோர் ரூமுக்கு பொருத்தமானவங்க, நீங்கள் தான் ஓனராக இருக்கணும். அதுக்கு எப்படியாவது பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்கள் அங்கிள்கிட்ட வாங்கி கையில் கொடு அப்படின்னு விஜயா சொல்லவும் நம்ம ரோகிணிக்கு பயங்கரமாக தூக்கி போடுது. அப்படி தான் நண்பர்களே, அடுத்தடுத்த எபிசோடு போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.